ஒருவேளை இந்த எக்ஸிட் போல் வந்து நமக்கு வந்து ஆதரவா இல்ல வந்து நம்முடைய வெற்றி வாய்ப்பை பத்தி ஏதாவது ஐயப்பாடு எழுப்பி இருந்தா கூட நாம அதை வந்து புதல்ல வேண்டியது. இப்போ வந்து நாம வந்து அவங்க நம்ம வந்து வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆகவே இவங்க எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்கிற ஒரு சூழல்ல இல்ல. கடந்த முறையோட குறைவா வருன்ற ப்ரெடிக்ஷன் எக்ஸிட் போல்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த எக்ஸிட் போல் சம்பந்தப்பட்டவங்களே வந்து 2 நாள் முன்னாடி அல்லது வந்து இந்த எக்ஸிட் போலுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிக்சர் கொடுத்தாங்கன்னா, திமுக வரவே வராதுன்ற மாதிரியான ஒரு பிக்சரை வந்து கொண்டு வந்தாங்க. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த பொழுதே பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு, வாழ்த்து சொன்னாரு. அது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தணும்? 67 வந்த புரட்சி வந்தப்போ வந்து காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டே இல்லைங்க. தேர் வாஸ் ஒன்லி ஒன் மேஜர் பார்ட்டி காங்கிரஸ். அப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு எதிராக வந்து ஒரு அணி திரட்சி வர்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. நாம வந்து அண்ணாவுடைய பங்களிப்பையோ இல்ல வந்து அண்ணா அவர்களுடைய இதுவோ இல்லை, அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. விஜய் அவர்கள் வந்தபோது கூட்டம் கூடுச்சு அப்படின்றாங்க. அந்த கூட்டமே நம்ம நிறைய பேசிட்டோம். எப்படி வந்து மொபிலைஸ் பண்ணாங்க எங்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டூல்ஸை வச்சுட்டு, சாஃப்ட்வேர் டூல்ஸை வச்சுட்டு, சோசியல் மீடியா வச்சுட்டு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி இங்க வந்துரு அங்க வந்துருன்னு சொல்லி, அப்புறம் அதுக்கே வந்து பெய்டு கும்பல்லாம் வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஒரு 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 தோற்றத்தை வந்து ஏற்படுத்த முடிஞ்சாங்க. அதிமுக இதுல இருந்து மீண்டு எஸ்டாப்ளிஷ் ஆகுமான்றதோட அதிமுக எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கணும். அதுதான் என்னை போன்றவருடைய விருப்பம். எங்க தலைவர் எழுச்சி தமிழோட வெளிப்படுத்திருக்காரு. ஏன்னா இந்த பைபோலர்ல வாட் எவர் செட் அண்ட் டன், அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக கூட இருந்திருக்கலாம், ஆனா பிஜேபியா மாற மாட்டாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய எஸ் பாலாஜி சார். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். தமிழ் சார்பாக முதற்கண் வாழ்த்துக்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொருளாளராக தாங்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் சார். நன்றி பிரதர். நன்றி பிரதர். தேங்க்யூ சார். இப்போ நேற்றைய தினத்திலிருந்து நம்ம எக்ஸிட் போல பார்த்திருந்தோம். பெருவாரியான கருத்து கணிப்புகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்கிறது என்ற ரீதியில வந்து அந்த கவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். பட் ஆனா கடந்த முறையை விடவும் சற்று குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து கொடுத்திருந்தார்கள். அஇஅதிமுக ஒரு கணிசமான இடங்களில் அவர்கள் கைப்பற்ற போவதாகவும் நமக்கு வந்து கிடைக்கப்படக்கூடிய இதுல இருந்து பார்க்கிறோம். முதல்ல இந்த எக்ஸிட் போல்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு எக்ஸிட் போல்ல தாவேகா தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து கொடுக்குது. எப்படி பாக்குறீங்க இந்த எக்ஸிட் போல்ஸ்? அதாவது இந்த எக்ஸிட் போல், இந்த ப்ரீ போல் சர்வேஸ், இது எல்லாமே நாம வந்து ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். இதெல்லாம் வந்து அது என்ன சொல்லுதுன்றதை விட அது எது சொன்னாலும் அதை வந்து நம்ம வந்து பொருட்படுத்த தேவையில்லை. ஏன்னா நமக்கு வந்து முடிவுகள் வந்து நமக்கு மிகவும் சாதகமான ஒரு முடிவாக தான் இருக்கும். மக்கள் வந்து மிக தெளிவான ஒரு மேண்டேட் கொடுப்பாங்கன்றது நம்ம கிளியரா இருக்கும். ஒருவேளை இந்த எக்ஸிட் போல் வந்து நமக்கு வந்து ஆதரவா இல்ல வந்து நம்முடைய வெற்றி வாய்ப்பை பத்தி ஏதாவது ஐயப்பாடு எழுப்பி இருந்தா கூட நாம அதை வந்து புதல்ல வேண்டியது. இப்போ வந்து நாம வந்து அவங்க நம்ம வந்து வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆகவே இவங்க எல்லாமே கரெக்டா பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து நம்ம நினைக்கிற ஒரு சூழல்ல இல்ல. ஏன் என்ன காரணம்னா, இவங்க வந்து தொடர்ச்சியா ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப கூட நீங்க கேட்டீங்க, போன கடந்த முறையை விட குறைவா வரும்ன்ற மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு இருக்கீங்க. ஆனா கடந்த முறையை விட குறைவா வரும்ன்ற ப்ரெடிக்ஷன் எக்ஸிட் போல்ல கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த எக்ஸிட் போல் சம்பந்தப்பட்டவங்களே வந்து 2 நாள் முன்னாடி அல்லது வந்து இந்த எக்ஸிட் போலுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பிக்சர் கொடுத்தாங்கன்னா, திமுக வரவே வராதுன்ற மாதிரியான ஒரு பிக்சரை வந்து கொண்டு வந்தாங்க. பெரிய அளவுல வந்து ஹங்கு அசம்பிளி வரும் அப்படி இப்படின்லாம் வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணாங்க. இவங்க என்னன்னா, முதல்ல தேர்தலுக்கு முன்னாடி குறிப்பா வந்து தேர்தலை நெருங்கி வரும்பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளை, அவதூறுகளை எடுத்து சொல்லி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டிஸ்பாப்புலர் ஆக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அது நடக்கல. நடந்த உடனே என்னாச்சுன்னா, போலிங் முடிஞ்சது. போலிங் முடிந்த உடனே கூட வந்து ஒரு நரேட்டிவ் வந்து பெரிய நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணாங்க. அது என்னன்னா, ஏதோ வந்து ஒரு பெரிய புரட்சியே வந்துடும். வழக்கமா 2 கட்சிகள் எதிர் துருவங்களா இருக்கக்கூடிய கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைக்கிறதெல்லாம் கடந்து புதிதா வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவுல வாக்குகளை வாங்கி வந்து ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதுக்கு ஆதரவா வந்து சில ஊடகவாளர்கள் என்கின்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய எல்லாம் பேசினாங்க. இந்த நரேட்டிவ் எல்லாம் ஏன் இவங்க செட் பண்ணாங்க அப்படின்னும் பொழுது அப்போ சில ஐயப்பாடுகள் வந்தது. வேற எதுக்காவது பிளான் பண்றாங்களா இல்ல வந்து, ஏன்னா கடந்த காலங்களில் கூட உங்களுக்கு வந்து 2016 நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பித்த பொழுதே பிரதமராக இருக்கக்கூடிய மோடி வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு, வாழ்த்து சொன்னாரு. அது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தினா, இதுல வந்து சில பேர் கேட்பாங்க, அதனால என்ன
அப்படின்னு இப்படின்னுவாங்க. நீங்க எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய உண்மையான நிலவரம் என்னன்னா, இந்த ரிட்டர்னிங் ஆபீசரா இருக்கவங்க ஒன்ஸ் ஒரு டிக்ளரேஷனையோ ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க எலெக்ஷன் கேஸ வந்து பெட்டிஷனை ஃபைல் பண்ணி 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். இன்னும் கூட பெண்டிங் இருக்கு. 10, 15 வருஷம் முன்னாடி நடந்த கேஸ்லாம் இன்னும் பெண்டிங் இருக்கு. அப்போ அந்த ஆர்ஓவா இருக்கிறவங்கன்றவங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல பியூரோக்ரஸில ஒரு அப்பர் இடத்துல இருக்கவங்க. அவங்க வந்து ரொம்ப சீக்கிரம் ஈல்ட் ஆகக்கூடியவங்க. ஒன்றிய அரசுக்கோ இல்ல வந்து இவங்களுக்கோ. எங்க தலைவர் எழுச்சி தமிழர் வந்து சிதம்பரத்துல போட்டியிடும் பொழுது கூட 2019ல திடீர்னு ஒரு அழைப்பு வந்து அங்க இருக்கக்கூடிய எஸ்பி மூலமா வந்து ஆர்ஓவா இருந்த கலெக்டருக்கு வந்தது. அப்போ சில முயற்சிகள் பண்ணாங்க. அப்போ இது மாதிரி ஏதாவது செட் பண்ண போறாங்களோன்னு ஒரு பயம் வந்தது. ஆனா இன்னைக்கு வந்து இவங்க வந்து எல்லாமே என்னன்னா பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கின்றதுல வந்து அவங்களுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லாம ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இது என்னன்னா வேற வழியே இல்ல. தலை குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னுவாங்களே, அந்த மாதிரி குப்புற விழுந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு வேற வழி இல்லாம வந்து என்னதான் இருந்தாலும் அவங்களோட கிரெடிபிலிட்டிக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு மதிப்பு வேணும் இல்லையா? அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்த முடிவுகள் வந்திருப்பதா சொல்றேன். இதுல கூட என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு இடத்துல போய் கருத்து கணிப்பு எடுக்கிறது வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு, சயின்டிபிக் மெக்கானிசம் இருக்கு. அதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய பர்சன்டேஜுக்கும் அது கன்வெர்ட் ஆகிற விதத்துக்கும் வந்து நீங்க நமக்கு வந்து பெரிய அளவுல வந்து இந்த மாதிரியான சயின்ஸ் தெரியல. இந்த போல் சயின்ஸோ அல்லது வந்து இந்த டேட்டா சயின்ஸோ நமக்கு தெரியலனா கூட நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜெனரலா பார்க்கக்கூடிய ஒரு பேட்டர்ன்ல இருந்து என்னன்னா, இவங்க சொல்ற சதவீதத்துக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கும் வந்து வேறுபாடு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். இவங்க உண்மையிலேயே அந்த சதவீதத்தை கூட இவங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா இன்னும் கூடுதலான எண்ணிக்கையில வந்து திமுக கூட்டணிக்கு வரணும்ன்றதுதான். இன்னொரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு வந்து நிறைய வாக்குகள் இன்னும் கூட வரும் அப்படின்றாங்க. அப்படி ஒருவேளை கூட வந்ததுன்னா அகைன் அது யாருக்கு அந்த பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு தான் அந்த பெனிஃபிட். ஸோ வாட் எவர் செட் அண்ட் டன் நீங்க கடந்த முறை இருந்ததை விட கண்டிப்பா வந்து கூடுதலா வரும். எப்படி பார்த்தாலும் வந்து 170ன்றது ரொம்ப சர்வசாதாரணமா தொட்டுடுவாங்கன்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஸோ மேக்ஸிமம் 170 நீங்க ஆஃப்டர் போலிங் அப்புறம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? மேக்ஸிமம் இல்ல, அது ஒரு மினிமமா பாக்குறேன் நான். மேக்ஸிமம் இல்ல, 170 ஆமா 170 டச் பண்ணுவாங்கன்றது தான் நான் பாக்குறேன். சார் அதே போல இப்போ இந்த தேர்தலுக்கு பிறகும் சரி, தேர்தலுக்கு முந்தியும் சரி, விஜய் ஃபேக்டர், விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. யாரை கேட்டாலும் நான் விஜய் தான் ஓட்டு போட்டேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு சமூக வலைதளங்கள்லயும் ஊடகங்கள்லயும் பெருசா பேசப்பட்டு வந்துச்சு. இந்த எக்ஸிட் போல்ல ஒரு எக்ஸிட் போல தவிர்த்து மற்ற எல்லா எக்ஸிட் போல்லையும் ரொம்ப சொற்ப இடங்கள் மட்டும் தான் இடம்பெற செய்யறாங்க. இதுல இருந்து என்ன நமக்கு உணர்த்துது? தமிழ்நாட்டில் இன்னும் அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் தான் இருக்கு, இரு திராவிடியன் பார்ட்டிஸ் மட்டும்தான் டாமினண்டா இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு இதை வந்து உணர்த்துதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். இப்ப இங்க விஜய்க்காக பேசக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப பெரிய அப்படியே வரலாற்று விஷயங்கள்லாம் வந்து பெரிய அதுல நிபுணத்துவம் இருக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. 67 ஒரு புரட்சி வந்தது, 77 ஒரு புரட்சி வந்தது. 67 வந்த புரட்சி வந்தப்போ வந்து காங்கிரஸுக்கு ஆல்டர்னேட்டே இல்லைங்க. தேர் வாஸ் ஒன்லி ஒன் மேஜர் பார்ட்டி காங்கிரஸ். அப்போ உங்களுக்கு வந்து அதுக்கு எதிராக வந்து ஒரு அணி திரட்சி வர்றது வந்து கொஞ்சம் ஈஸியா இருந்தது. நான் வந்து அண்ணாவுடைய பங்களிப்பையோ இல்ல வந்து அண்ணா அவர்களுடைய இதுவோ இல்லை, அதுக்கான ஸ்பேஸ் இருந்தது. நீங்க வந்து கன்வின்ஸான ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட போய் நீங்க புதுசா ஒரு மாசம் வந்து கொண்டு வர முடியாது. அப்போ அந்த மாதிரியான சூழல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் திமுக எதிராக ஒரு ஃபோர்ஸா வளர்ந்த பொழுது கூட காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் நில்லுன்ற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. திமுகவால வந்து காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ஸ்ல அண்ணா ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாரு. அண்ணா பிறகு கலைஞர் வந்து ஒரு பெரிய வெற்றி கொடுத்தாரு. அப்ப காங்கிரஸ் வந்து ஆல்மோஸ்ட் இல்லைன்ற மாதிரியான ஒரு சூழல் வந்தது ஒண்ணு. இன்னொன்னு எம்ஜிஆருடைய வளர்ச்சியை வந்து அந்த வரலாற்று பின்னணியை பார்த்து இல்ல வந்து அந்த காலகட்டத்தை வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அவருக்கு வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து கல்யாண சுந்தரம் போன்றவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருந்து அவர் வந்து மோல்ட் பண்ணது இருந்தாங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் வந்து வெறுமனே ரசிகர் மன்றத்தை வந்து கட்சியை கன்வெர்ட் பண்ணல. ஒரு நடிகர்ன்றதுனால சொல்றேன். அவர் வந்து பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்க. ஒரு மேஜர் செட் ஆஃப் பீப்புள் வந்து அவரோடவே வந்து திமுக வந்து உள்ள வந்தாங்க. திமுக வந்து எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தவர்கள் திமுகவினுடைய பொறுப்பாளர்களாக, திமுகவினுடைய களப்பணியாளர்களாக மாறினாங்க. அதுக்கு பிறகு அவரு ஆரம்பிக்கும் போது இந்த செட்டு இல்லாம அவருக்கு இருந்த ரசிகர்கள் உள்ள வந்தாங்க. சோ இது எல்லாமே என்னன்னா அந்த பொலிட்டிசைஸ் ஆன ஒரு விஷயம் பொழுது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவரு விஜய் அவர்கள் வந்த போது
கூட்டம் கூடுச்சு அப்படின்றாங்க. அந்த அந்த கூட்டமே நம்ம நிறைய பேசிட்டோம். எப்படி வந்து மொபிலைஸ் பண்ணாங்க எங்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டூல்ஸை வச்சுட்டு, சாஃப்ட்வேர் டூல்ஸை வச்சுட்டு, சோஷியல் மீடியா வச்சுட்டு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி இங்க வந்துரு அங்க வந்துருன்னு சொல்லி, அப்புறம் அதுக்கே வந்து பெய்டு கும்பல்லாம் வந்து ரெடி பண்ணி, இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஒரு 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 தோற்றத்தை வந்து ஏற்படுத்த முனைஞ்சாங்க. அது எல்லாமே பிளான்டு தான். அதுவும் இல்லாம இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசியல் வந்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், கள அரசியல் செய்யக்கூடியவங்க, கருத்தியல் அரசியல் செய்யக்கூடியவங்க என்பதை கடந்து தேர்தல் அரசியலே இப்ப எதை நோக்கி போயிடுச்சுன்னா கார்பரேட் மயமாயிடுச்சு தேர்தல் அரசியல். இப்ப கார்பரேட் இப்ப நீங்க வந்து ஒரு காலத்துல வந்து நீங்க வந்து கொடி கட்டுறதுல இருந்து, பூத் ஸ்லிப் எழுதுறதுல இருந்து, பூத் ஸ்லிப் கொடுக்கறதுல இருந்து, வாக்காளர்கள் அழைச்சிட்டு வர்றதுல இருந்து, வாக்காளர்கிட்ட ஓட்டு கேட்கறதுல இருந்து எல்லாமே வந்து கட்சியில இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸா இருக்கவங்க இல்ல வந்து கட்சியினுடைய தன்னார்வலரா இருக்கக்கூடியவங்க தான் செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்க அதெல்லாம் தேவையில்லை. நீங்க வந்து ஒரு யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஆளை கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு 20 பசங்களை கொடுங்க, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இவ்வளவு தரேன்னா அவங்க எடுத்துட்டு போய் டோர் ஸ்லிப்பை கொடுக்குறாங்க. அப்ப இந்த கார்பரேட் மயமான இந்த சிஸ்டமை வச்சுட்டு தான் முழுக்க முழுக்க விஜயனுடைய டிவிக்கை வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. அவங்க வந்து கட்சி கட்சி என்பதை நம்பியோ, கட்சி கருத்தியல் என்பதை நம்பியோ, அல்லது வந்து கட்சியினுடைய கட்டமைப்பு என்பதை நம்பியோ, அல்லது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை நம்பியோ இல்ல. இவங்க வந்து ஒரு கம்பெனி தான் நடத்துறாங்க. அப்ப அந்த கம்பெனியா வந்து அவங்களால ஒரு ஈவெண்ட் நடத்த முடியும். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்களேன். நீங்க வந்து எந்த விதமான பொலிட்டிக்கல் அஃபினிட்டியும் இல்லாம ஒரு 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 நிறுவனம், ஒரு வர்த்தக நிறுவனம் நினைச்சுன்னா ஒரு ஈவெண்ட் நடத்தலாம். நீங்க நிறைய மால்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு பெரிய கும்பலை கூட்ட முடியும். அந்த அந்த மாதிரியான ஒரு நிலையில கொண்டு போனாங்க. அப்போ ஒரு மாயை வந்து உருவாக்குனாங்க. இன்னைக்கு அது உடையும்ன்றது தெரியும். இன்னொன்னு வந்து எலெக்ஷன் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, நிறைய தாவைக்காக போட்டாங்க, நிறைய தாவைக்காக போட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஆப்வியஸ். நீங்க 100 பேர் போடுற பூத்துல அவங்களுக்கு போடுற 5 பேரோ 10 பேரோ வெளிப்படையா தெரிஞ்சாங்க. அந்த 5 பேர் 10 பேர் தெரிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, சில பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். மொத்தம் அவங்களுக்கு விழுந்துன்னு ஒரு கிலோ அரிசியில வந்து ஒரு 10-20 கல்லு தெரிஞ்சுன்னா 10-20 கல்லு தான் தெரியும் உங்களுக்கு. அதுல எத்தனை அரிசி இருக்குன்றது பார்க்க மாட்டோம். 10 கல்லு இருந்து இது பண்ணும். அந்த மாதிரி அந்த 10 கல்லு மாதிரி இவங்க வந்து ஓட்டுச்சு, இவங்க வந்து ஒரு பெரிய மாயை வந்து உருவாக்குனாங்க. அது அது எல்லாம் நாளைக்கு வந்து தேர்தல் முடிவு வந்ததுன்னா இவங்களோட முகம் எல்லாம் கிழிஞ்சிடும். திருப்பி இவங்க வரணும்ல, ஃபீல்டுக்கு வரணும்ல. இப்ப நீ கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கவங்களாம் ரொம்ப மோசமா அந்த வந்து அவங்க அவங்க என்ன நினைச்சாங்களோ அல்லது என்ன நினைக்கிறாங்களோ அந்த கருத்து கணிப்பா எக்ஸிட் போல்ல குறிப்பா ப்ரீ போல்ல கூட கொடுத்துட்டு தப்பிச்சுக்கலாம். ப்ரீ போல்ல கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேர்தல் நெருக்கத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, அன்னைக்கு காலையில இந்த மாதிரி ஆயிடுச்சு, மதியம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, காலையில வந்து முதல்ல போய் அஜித் ஓட்டு போட்டாரு, அஜித் வந்து மாற்றம் இல்லைன்னாரு, இப்படி எல்லாம் ஒரு கதையை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ப்ரீ போல் முடிவுகளுக்கு. எக்ஸிட் போல்ல வந்து இவங்க அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு திருப்பி தொழில் செய்யணும். அவங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து வணிகம் தானே. அப்ப அந்த கிரெடிபிலிட்டி வந்து டோட்டலா அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா பாதிச்சிருவாங்க. அதனால என்ன பண்ணா ஒரு சேஃபர் சைடா, அதாவது உண்மையை முழுசா சொல்லாம பொய்யும் சொல்லாம ரெண்டுத்துக்கும் இடப்பட்ட ஒரு 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 சேஃபர் ஜோன்ல தான் வந்து இன்னைக்கு வந்து அதை இது பண்ணிருக்காங்க. அதுல கூட துணிந்து ஒரு நிறுவனம் வந்து நீங்க என்னன்னாலும் பரவாயில்ல நான் பொய்யை தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு துணிந்து ஒரு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல இவங்க எல்லாம் நேர்மையாங்கன்னா வெளிப்படையா சொல்லணும், நாங்க இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்றோம், இவ்வளவு சிம்பிள் எடுத்தோம், இந்த 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 தொகுதியில் எடுத்தோம். இப்ப முதல்ல இவங்க 234 தொகுதியை சாம்பிள் எடுத்தாங்களான்றதுதான் கேள்வியா இருக்கு. இது வந்து நல்லா வந்திருக்கு, நமக்கு ஃபேவரா கொடுத்திருக்காங்க, ஒரு டைரக்ஷனை காமிச்சிருக்காங்க, ஆகவே இவங்க எல்லாம் சரியா இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க சரியா இருக்காங்களோ இல்லையோ, நமக்கு வந்து தேர்தல் முடிவு வந்து சரியா இருக்குன்றதுதான் என்னுடைய நம்பிக்கையா இருக்குது. சார், இப்போ இந்த எக்ஸிட் போல் உணர்த்தக்கூடிய ஒரு திசை என்னன்னா, பைபோலார் பாலிடிக்ஸ், இரு திராவிடியன் பார்ட்டிஸ் தான் வந்து டாமினண்டா இருக்காங்க. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான் இந்த களமும், மூணாவது பார்ட்டிக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது, வெற்றிடம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு திசையை வந்து காட்டுவது போல் நமக்கு தெரியுது. இப்போ ஏஐஏடிஎம்கே கணிசமா இப்ப கடந்த முறையை விடவும் அல்லது கடந்த முறை போல ஒரு வாக்கு சதவிகிதமும் இடங்களும் கைப்பற்றும் பட்சத்தில் அஇஅதிமுக சர்வைவ் ஆகிவிடும். எதிர்காலங்களில் பாஜகவிடம் இருந்து அது வந்து ஒரு சர்வைவ் ஆகக்கூடிய தன்மை இருக்கும், அது வந்து பிழைத்து விடும். வருங்காலங்களில் திமுக அதிமுக என்பதில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நீங்க அப்படி நம்புறீங்களா? அஇஅதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி 27 இடங்கள் தான் பிஜேபிக்கு கொடுத்தார், அதுவும் கடினமான இடங்கள் கொடுத்தார். 27 இடங்களில் கூட கடந்த முறை 4 வெற்றி பெற்றது போல இந்த முறை 4 கூட வெற்றி பெற முடியுமா என்கிற சந்தேகங்கள் கூட நடுநிலையாளர்கள் கூட அந்த கேள்வியை முன்வைத்தார்கள். இதை எப்படி பாக்குறீங்க? ரெண்டு விஷயம். அதாவது அதிமுக இதுல இருந்து மீண்டு எஸ்டாப்ளிஷ் ஆகுமான்றத விட அதிமுக எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கணும். அதுதான் என்னை போன்றவனுடைய விருப்பம். எங்க தலைவர் எழுச்சி தமிழோட அதை வெளிப்படுத்திருக்காரு. ஏன்னா இந்த பைபோலர்ல வாட் எவர் செட் அண்ட் டன், அவங்க பிஜேபிக்கு ஆதரவாக கூட இருந்திருக்கலாம், ஆனா பிஜேபியா மாற மாட்டாங்க. அந்த டிரான்சிஷன் வந்து மொத்தமா ஏன் நடக்காதுன்னா அவங்க அவங்க விருப்பப்பட்டா கூட அது நடக்காது.
என்ன காரணம்னா அப்படி நடந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கிற இந்த பேசம் போயிடும்ன்றது அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் இன்னும் கூட வந்து பல நேரங்கள் நீங்க சட்டமன்றத்துல கூட பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து மாநில நலன் சம்பந்தப்பட்ட இப்ப நிறைய விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து ஆதரவு ஒண்ணு இல்ல, நீட்டுக்கே வந்து அவங்க ஆதரிச்சு தானே அந்த மசோதாவுக்கு வந்து வாக்களித்தாங்க. திமுக எதிர்நிலையில இருக்கும்ட்டு அதுக்கு வந்து எதிர்க்கலையே. ஆனா பிஜேபி மட்டும் வெளிநடப்பு பண்ணாங்கல்ல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க இருக்கணும்ன்றது ஒரு தேவையா இருக்கு ஒண்ணு. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முழுக்க முழுக்க பிஜேபியை வந்து டிட்டாச் பண்ணி விட்டு ஒரு அவங்க அவங்க வந்து பேரளவுல இருக்கக்கூடிய அந்த அந்த திராவிட அரசியலை முன்னெடுத்தாங்கன்னா நிச்சயமா வந்து மக்களிடம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அது எப்ப ஏற்படுத்த முடியும்னா இவங்க ஏதாவது ஃபால்டர் பண்ணணும். திமுக தரப்புல ஏதாவது ஃபால்டர் பண்ணணும். ஆனா அதுக்கான வாய்ப்பே கொடுக்காம தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டு போறாங்க. இப்ப கூட நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா இந்த கிரெடிட் வந்து அவங்களால வர முடியலன்றதை விட அதிமுகவால வந்து டிஎம்கே டாப்பிள் பண்ண முடியல அப்படின்றத விட டாப்பிள் பண்ண முடியாத இடத்துக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் தளபதி அவர்கள் வந்து அந்த நிலையில வந்து பார்ட்டியும் லீட் பண்ணிட்டு இருக்காரு, ஆட்சியும் லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் பார்ட்டியும் லீட் பண்ணிட்டு இருக்காருன்னா கண்டினியூஸா தேர்தல்கள்ல வந்து கூட்டணியை வந்து தக்க வைக்கிறது பெரிய விஷயம். பொதுவாகவே வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில இருந்து பிரிஞ்சு போவாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி கூட்டணிக்கு வந்து சேர்றாங்க. அப்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்கு. அப்போ இதோட இல்லாம கவர்மெண்ட்லயே வந்து நீங்க அதனால்தான் இந்த கவர்மெண்ட் இதை பண்ணல அதை பண்ணலன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்க முடியாதுன்றதுனால்தான் தேர்தல் நெருங்க சும்மாவே இவங்க அலற ஆரம்பிச்சாங்க. ஏதோ ஏதோ திடீர்னு இந்த அரசாங்கத்துல நீங்க போதை பொருள் புழக்கமா இருக்கட்டும், இல்ல வந்து கிரைம் ரேட்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு 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 எக்ஸிஸ்டிங் ஒரு பிரச்சனைகள். இதை வந்து இந்த அரசு கவனிக்குமா? நிச்சயமா கவனிக்கணும். கூடுதல் கவனம் செலுத்தணும்னா கூடுதல் கவனம் செலுத்தணும். ஆனா முழுக்க முழுக்க இந்த அரசு வந்த பிறகுதான் இது மாதிரிலாம் நடந்ததுன்னு ஒரு ஒரு கட்டமைப்பு ஒரு சித்திரத்தை வந்து உருவாக்க முயற்சி பண்ணாங்க. அப்ப இந்த கிரெடிட் வந்து முழுக்க முழுக்க அவருக்கு தான். நீங்க வந்து அவங்க நான் பெர்ஃபார்மிங்கா இருக்காங்க ஏடிஎம்கேன்றதை விட இவர் வந்து சூப்பர் பெர்ஃபார்மிங்கா இருக்காரு, நம்முடைய முதலமைச்சர் வந்து சூப்பர் பெர்ஃபார்மிங்கா இருக்காருன்றதுதான் இது. அப்ப அதை ஓவர் கம் பண்ணி அவங்க வரணுன்றது ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனா அதை ஓவர் கம் பண்ணாம இருந்தா கூட அவங்க சர்வைவ் ஆனாங்கனாலே வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதுன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா ஒண்ணு தேர்தலுக்கு பிறகு முழுக்க வந்து அவங்க பிஜேபியில இருந்து டிட்டாச் ஆயிடுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பிஜேபியை வந்து ஏற்கனவே இருக்க ஏடிஎம்கே மட்டும் தீண்டத்தக்க கட்சியா பார்த்த நிலை போய் எல்லோருமே வந்து அவங்களை வந்து போய் அண்டுவதற்கு வந்து அச்சப்படுவார்கள் என்கிற நிலை தான் உருவாகும். நீங்க சொன்ன மாதிரி கடந்த முறை இருந்த அந்த 4 எண்ணிக்கையிலே வந்து அவங்களுக்கு வந்து அந்த எண்ணிக்கையை தொடர்றதே பெரிய அப்பீல் டாஸ்கா இருக்கும். 4ன்றதுலாம் வந்து பெரிய டாஸ்கா இருக்கும் உங்களுக்கு. சார், அதே போல இந்த எக்ஸிட் போல் உணர்த்தக்கூடிய மற்றொரு செய்தி, திமுக ஒரு 118 கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுடைய வின்னிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில இருப்பது போல நமக்கு தெரியுது. ஏன்னா கடந்த முறை 159, அந்த 159 கிராஸ் பண்ணி ஒரே ஒரு எக்ஸிட் போல் தான் கொடுத்திருக்கிறாங்க. மற்ற எல்லா எக்ஸிட் போல்லையும் 145 to 155 தான் ஆவரேஜா கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்பு என்பது குறைவாக இருக்குமா? இது அதான் இவங்க கொடுக்குற நரேட்டிவ்க்கு வந்து ஜஸ்டிஃபை பண்றதுக்காக இப்படி எல்லாம் சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து ஏன் குறைஞ்சது அப்படின்றதுக்கு வந்து இவங்க ஒரு சில காரணங்கள்லாம் சொல்லணும்ல, அது மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து கூட்டணி எந்த கூட்டணியா இருந்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேர்தலுக்கு முன்பாக கரெக்டா வந்து அந்த எலெக்ஷனுக்கு போறதுக்கு அந்த எவ்வளவு நெருக்கமான கட்சிகளா இருந்தாலும் ஒரு சின்ன ஃபிரிக்ஷன் இருக்கும். அது வந்து ரொம்ப இயல்பானது. ஏன்னா எல்லாரும் அவங்களுக்கான ஸ்பேஸ வந்து டிமாண்ட் பண்றது, அதே நேரத்துல லீட் பண்ற கட்சி வந்து அவங்களுக்கான ஸ்பேஸை டைட்டா புடிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பானது. அந்த இயல்பான விஷயங்கள்னா வந்து இந்த விஷயத்த இவங்க ஊதி பெருசு முயற்சி பண்றாங்க. 2011 தேர்தலுக்கு முன்பாக தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்த உரசலோட பெரிய உரசல் இருந்திருக்க முடியாது. அவ்வளவு போய் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த அம்மா. எல்லா எல்லா தொகுதிகள்லயும் வந்து அதிமுக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க. கூட்டணி அக்ரிமெண்ட் வந்து தேமுதிகவோட சைன் பண்ணி அப்புறம் அவங்க போட்ட வேட்பாளர்களை திரும்ப பெற்றாங்க. அப்போ நீங்க இப்படி சிந்திச்சு பாருங்க, ஒரு கட்சி கூட்டணி கட்சிக்கு தொகுதி ஒதுக்குறதுலயே வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து சரியா ஒர்க் பண்ண மாட்டாங்க, இல்ல வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துவாங்க, நீங்க ஒரு நரேட்டிவ் சொல்றீங்க. அப்ப அந்த எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி கட்சியில ஒரு வேட்பாளரே போட்டு அந்த வேட்பாளரே திரும்ப பெற்றாங்க கிட்டத்தட்ட 40 தொகுதியில. அப்ப அந்த 40 தொகுதியில வந்து தேமுதிக பெரிய பாதிப்பு ஏற்பட்டு, ஆனா அப்படி நடக்கல. இன்னும் சொல்ல போனா நல்ல வின்னிங் மார்ஜின்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு அதே மாதிரிதான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பெர்ஃபார்ம் பண்ணணும். நான் சொன்ன அந்த நம்பர் வந்து உங்களுக்கு அங்க இருந்தா வருது. இவங்க வந்து கூட்டணி கட்சிகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நம்பர் சொல்றாங்க. அந்த கூட்டணி கட்சியுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நான் சொன்ன மாதிரி ரொம்ப இயல்பா அந்த 170 வந்துடும். இதுதான் பார்க்கக்கூடியதா இருக்கு.